நாள் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள். குடித்து விட்டே வேணும் என்று வாகனத்தை ஓடி திட்டமிட்டு அந்த குடும்பங்களை நாசம் சின்ன பின்னமாக்குறார்கள். ரெஸ்டாரண்ட்களை எரிக்கிறார்கள் திட்டமிட்டு. கடந்த நாட்கள் நீங்கள் செய்தி பார்த்திருப்பீர்கள், நியூஸ்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நிச்சயமா டொரண்டோவில் ஒரு ரெஸ்டாரண்ட் எரிச்சிருக்கிறார்கள், ஸ்காபரோவில் ஒரு ரெஸ்டாரண்ட் எரிச்சிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட துணிகரமான பாவங்களை கத்தர் கண்டித்து தடுத்து உணர்த்தும்படியாக ஒரு தெய்வீக பாதுகாப்பு தேசத்துக்கு உண்டாகும்படியா, வீட்டை விட்டு வெளியில போற பிள்ளைகள் பாதுகாப்பாய் வீடு வந்து சேரும்படியா கத்தர் நகரத்தை காவலாளர் விழித்திருப்பது விருதா என்று சொல்லப்படுது. கத்தர் காக்காராய் நகரத்தை காவலாளர் விழித்திருப்பது விருதா என்று சொல்லுது வார்த்தை கிடையாது. கத்தர் நகரத்தை பாதுகாக்கும்படியாக தெய்வீக பாதுகாப்புக்காகவும் செபிங்க. இந்த துணிகரமான பாவத்தை கத்தர் கண்டித்து உணர்த்தி மனம் திருந்தலுக்குள்ள கொண்டு வரும்படியா செபிங்க. உங்களோட நான் ஒரு மனப்படுறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி சாமி, நன்றி அப்பா. இப்பொழுது நாங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வல்லவரா எங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிற உங்களுடைய கிருபைகளுக்காண்டி நன்றி சாமி. அப்பா, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி அப்பா உங்களுடைய பாதத்தடியில நாங்க வந்து நிற்கிறோம் ஐயா. எப்படிப்பட்ட அசுத்தமான ஆவியல் எல்லாம் ஆண்டவரே எல்லா விதமான மக்களையும் அப்பா மரணத்துக்குள்ள கொண்டு போய் விடுகிறது ஆண்டவரே. அப்பா, அவர்கள் உங்களை அறிந்தவர்களாக்கும் ஆண்டவரே. அப்பா, அவர்களோட பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. அவங்க அறிந்து மரியாதைக்கு செய்த பாவங்களை மன்னியும் ஐயா. நம்பிக்கை இல்லாமல் அழிந்து போற மாந்தர்களை அப்பா நீங்க தான் மீட்டுக்கொள்ள வேணும் ஆண்டவரே. அப்பா, இயேசுவின் நாமத்தின் மூலமாக எல்லா விதமான அசுத்தமான ஆவியை அதட்டுறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த தற்கொலைகளுக்குள்ள கொண்டு போறதும் சூசைடுகளுக்குள்ள கொண்டு போற இப்படிப்பட்ட ஆவிகளும் ஆண்டவரே. அப்ப அந்த ரெஸ்டாரண்ட்ல அடிக்கிற இந்த இப்படிப்பட்ட ஆவிகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தின் மூலம் அதட்டுகிறேன் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக ஜீவன் தந்தீரையா, எங்களுக்காக அப்பா எனக்காக ஜீவனை கொடுத்தீரையா, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து அப்பா யாவரை மீட்டு கொண்டு அந்த வல்லமை நிறைந்த கரத்தை இப்பொழுது நீட்டி இந்த மக்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து அவங்களோட பாவங்களை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்றையா. கூப்பிடும் பொழுது நீங்க எங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறீங்க ஆண்டவரே. குறைகள் எல்லாத்தையும் நிறைவாக்குற தகப்பனே, அவர்களுக்கு ஒரு சமாதானத்தின் ஆவியை கொடுத்து அந்த மக்களுக்கு எல்லா விதமான அசுத்தமான ஆவியை விடுதலையாக்கும்படி கேட்டுக்கொள்றோம் ஐயா. அப்பா, நீங்க சீக்கிரமா வர போறீங்க ஐயா. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே உங்களை அறியாதவர்கள் மத்தியில் உங்களுடைய வெளிப்படுத்தலை காட்டி உங்களோட ரட்சிப்பை காட்டும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவர். உங்க ரட்சிப்பை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. 1000 தான் துன்பம் வந்தாலும் அப்பா அணுகாது உங்களோட ஆவியின் பட்டயம் அப்பா, அது மட்டுமே எங்களுக்கு அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்ய முடியுமா இருக்கிற ஆண்டவரே. கோடியாத்தை முறியடித்தது போல ஆண்டவரே இப்போது இயேசுவின் நாமத்தின் மூலம் அப்பா நீங்க இவர்களை முறியடிக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. இரத்த கோட்டைகளை மறைத்துவங்க. அந்த மக்கள் உங்களுக்குள்ள மகிழ்ந்து களி கூறுவதற்கு ஒரு சமாதானத்தின் ஆவியை அனுப்பி அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. எல்லா விதமான அசுத்தமான ஆவியல் ஆண்டவரே உலகம் எங்கும் உலாவிக்கொண்டு திரியிற ஐயா. ஸ்ரீலங்கால இலங்கையில மற்றும் அல்ல ஆண்டவரே, எல்லா இடம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆவியலுக்கு ஆண்டவரே உங்களுடைய வல்லமை நிறைந்த அந்த பரிசுத்தமான ஆவியை அனுப்பி யாவரையும் பரிசுத்தமாக்கும்படி கேட்டுக்கொள்ளும் ஐயா. மிச்சடி நடுவே தோன்றின மோசை அழைத்து பேசினீர் ஐயா. எலியாவின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தீர் ஐயா. இறங்கி வாரும் ஐயா. இப்பொழுது இறங்கி வந்து உங்களுடைய அக்கினியை அனுப்பி இவர்கள் யாவரும் கூட அன்புக்குள் அன்னைக்கும்படி கேட்டுக்கொள்ற ஐயா. இரத்த கோட்டையின் மூலமாக உங்க இரத்தத்தின் மூலமா ஜெயத்தை கொடுத்தவரே, எங்களோட பாவத்துக்கான மறித்தவரே, அந்த சிலுவையின் அப்பா அந்த அன்பை இவர்களுக்கு அனுப்புங்க. உங்களோட அபிஷேகத்தை அனுப்புங்க ஆண்டவரே. அவர்கள் உங்களுடைய அப்பா அவர்கள் செவிகள் மங்கமாகாதவனாக அவங்க கண்களை திறக்கும்படி கேட்டுக்கொள்றேன் அப்பா. அவர்கள் உங்களை முகமுகமாக பார்க்கும்படியாக அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவங்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. அங்குள்ள மக்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் அப்பா அவங்கள வேலி அடைத்து அந்த மக்களை காக்கும்படி கேட்டுக்கிறேன் ஐயா. அப்பா, எத்தனை பேர் இறந்து போனாலும் ஆண்டவரே அந்த பெற்றோர்கள் இவ்வளவு கண்ணீர் வடித்து கொண்டிருக்க அந்த கண்ணீரை நீங்க பாக்குறீங்க ஆண்டவரே. அப்பா, மனு துறக்க முடியவரே, மன்னிப்பதில் வல்லவரே, உன் நினைவா இருக்கிற என்று சொன்ன தகப்பனே, எங்கள் நினைவா இருந்த எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தீங்க ஐயா. அதே போல அப்பா இந்த மக்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து வழி நடத்தும்படி கேட்டுக்கணும் ஐயா. அப்பா, நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல
இவர்களையும் பரிசுத்தமாக்குங்க ஐயா. அந்த கடைசி நேரத்துல உங்களோட வசனத்தின் மூலம் அவங்க பரிசுத்தமாக்குவதற்கு அவர்களுக்கு ஒரு பெரிதான ஒரு வெளிப்படுத்தலை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அப்பா, முற்றிலும் அவர்களை முற்றிலும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல அவர்களையும் பரிசுத்தமாக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. நீர் வல்லவர், உங்களோட ரத்தத்தினால பரிசுத்தமாக்கினீங்க. உங்களோட வசனத்தின் மூலமாக எங்களுக்கு நீங்க வார்த்தை கொடுத்து பரிசுத்தமாக்கின தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஆண்டவரே, இவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து நாங்கள் அவர்கள் அறிந்தும் அறியாம இருக்கிற நேரங்களும் கூட உங்களோட கிரிகைகளை நடத்தும்படி கேட்டுக்கொள்ளும் ஐயா. நீங்க அற்புதம் செய்யற தகப்பன் நேற்றும் இன்று மாறாதவர். எங்கள் மத்தியில் இருக்கிறபடியா நன்றி செலுத்தின ஆண்டவரே. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அப்பா, சேனையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அப்பா, இவங்களுக்கு நீங்க அடைக்கலமாக இருந்து அவங்களோட பாவங்களை மன்னித்து அவங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு ரட்சிப்பை கொடுத்து சமாதானத்தை கட்டளையிடும்படி கேட்டுக்கிறோம் ஐயா. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. ஆபத்து காலத்தில் நாங்கள் கூப்பிடும் பொழுது அவர்களை நீங்க தொட்டு அவர்களை இன்றும் எப்பொழுதும் நீங்க அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா கேட்டுக்கொள்றோம் ஐயா. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து உங்களோட நாமத்தை உயர்த்ததற்கு தந்தை கிருபைகளுக்காக நன்றி செலுத்தினோம் ஐயா. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி சிஸ்டர். உங்கள் ஜெபங்களை அவன்றும் ஆமேன் என்றும் அங்கீகரித்து விட்டார். பல தருவார். ஜெபித்த உங்களை உங்கள் குடும்பத்தை ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமேன், ஆமேன். எங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசையரும் பர்வதத்துக்கு நேரா என்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். எங்களோடு இலங்கை தேசத்திலிருந்து சுகுமாரியர்கள் இணைப்பிருக்கிறார்கள். இணைப்பிருக்கும் சௌரி அழைப்பிற்கு கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம். பிரைஸ் சிஸ்டர் சுகுமாரி. சிஸ்டர். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசையரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் ஜெபிக்க வேண்டிய பகுதியானது தேசத்தை ஆளுகிற ஆளுநர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, பதவியில இருப்போருக்காக, குடிமக்களுக்காக ஜெபியுங்க. இந்த ஆளுநர்களை, அதிகாரிகளை, பதவியில இருப்போரை மேம்படுத்தி விசேஷமா ஜெபியுங்க. இவர்களுக்கு பண ஆசையோ, பதவி மோகமோ, பாவ இச்சைகளுக்குள்ள இழுப்புண்டு போகாதபடி நாட்டினுடைய மக்களுடைய நலன் கருதி உண்மையாய் செயல்பட இவர்களை ஆளுநருக்கெல்லாம் ஆளுநராய் இருந்து கர்த்தர் நடத்த வேண்டுமா ஜெபியுங்க. பாவத்துக்கு இவர்கள் இழுப்புண்டு போகாதபடி, பரிதானம் வேண்டி தங்களுடைய பதவி மோகங்களை இச்சையும்படி நடக்காதபடி நல்ல ஒரு ஆட்சி முறையை செய்யப்படும்படியாக, தேசத்து மக்களை பாதுகாக்கும்படியான செயல் திட்டங்களை முன்னெடுத்து செல்லும்படி, நற்காரியங்களை செய்யும்படியா கர்த்தர் இவர்களை நடத்தும்படியா ஒப்புக்கொடுத்து வீங்க. நாங்களோட ஒரு மனப்பாடு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சிவனின் பலனானவரே, சிவனுள்ள தகப்பனே, உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே, இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே எங்களுக்கு அதிகாலையாக இருக்கிறதுப்பா. அதிகாலை வேளையிலே என் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்கு கிருபை தந்த தேவனுக்கு நன்றி என்று சொல்கிறேன். பரலோக ராஜாவே, நன்றியோடு கூட துதிக்கிறேன் ஆண்டவரே. 2-3 பேர் நாமத்திலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அந்த இடத்திலே நான் வாசம் செய்கிற தகப்பன் என்பதாக சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எங்களின் மத்தியிலே ஆண்டவரே நிர்வாசம் செய்து கொண்டிருக்கிற அநேக ஜெபங்களை ஆண்டு இந்த நேரத்திலே ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறேன். அதே போல எங்களுடைய ஜெபத்தை உம்முடைய பாதத்திலே நான் வைக்கிறேன் அப்பா. என் ஆவியானவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் அப்பா. என் தகப்பனே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். ஆவியானவரே, தேசங்களை உடைய கரங்களுக்குள்ளே நினைப்பு கொடுக்கிறேன். தேசத்தின் அதிகாரிகளை உடைய கரங்களுக்குள்ளே நினைப்பு கொடுக்கிறேன். தேசத்தை ஆளுகை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, அந்த அதிகாரம் உள்ளவர்களை உடைய கரங்களுக்குள்ளே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் ஆவியானவரே, நீர் சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, ராஜாக்களும் பிரபுக்களும் என்னாலே அங்கே நீதி சொல்லுகிறார்கள், அரசாளுகிறார்கள் என்பதாக. என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி சொல்லுகிறார்கள் என்பதாக சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. உங்களாலே, என் ஆண்டவராலே ராஜாக்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்ப உம்மாலே அவர்கள் ஆண்டவரை நீதி சொல்லுகிறார்கள் என்பதாக நீ சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த நேரத்திலும் கூட பரிசுத்த ஆவியானவரே அப்பா, ஒவ்வொரு ராஜாக்களுடைய இருதயங்களிலும் நீர் இருக்கிறீர் என்பதை இந்த நாளிலே நாங்கள் அறிந்து கொள்கிறோம் ஆண்டவரே.
அப்பா உங்களை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா, அந்த தேசங்களை ஆளுகை செய்கிறவர்கள் சரியானபடி ஆண்டவரே நீதி சொல்லவும் ஆண்டவரே கத்தாவே, சரியானபடி கத்தாவே அப்பா அந்த தேசங்களை ஆளுகை செய்யவும் என் ஆண்டவர் இன்னும் இன்னுமாக நீர் கிருபை செய்ய வேண்டும்படியாக துதிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறேன். சொன்னீர் ஆலோசனை மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி என்பதாக நீர் சொன்னீர் ஆண்டவரே. அப்பா ஆவியானவர் எல்லாமே என்னுடையது என்பதாக சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த ஆண்டவரே காலை வேளையிலும் கூட என் பரலோக ராஜாவே சுவாமி ஆலோசனை கர்த்தராக இருந்து என் அப்பா நீர் நடத்துவீராக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் ஆவியானவர் ஒவ்வொரு தேசங்களை நடத்துவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்தின் குடிகளும் ஆண்டவரே அவர்களுடைய அப்பா வாக்குரிமைகளை கொடுத்து ஆண்டவரே ராஜ்யங்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த வாக்குரிமை நிமித்தம் ஆண்டவர் ஒவ்வொரு ஜனங்களுடைய தேவைகளும் ஆண்டவர் ராஜ்யக்கள் மூலமாக சந்திக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. குறைகளை நிவர்த்தி செய்கிற ராஜ்யக்கள் எழும்ப வேண்டும் ஆண்டவரே. நல்ல ஆண்டவர் அதிகாரிகள் ஆண்டவர் எழும்ப வேண்டும் ஆண்டவரே. தேசத்திலே ஆண்டவருடைய வல்லமை அவர்களுக்குள்ளாக கடந்து போக வேண்டும் ஆண்டவரே. அப்பா ஜனங்களுடைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்கிற ராஜ்யக்களை ஆண்டவரே அப்பா தேசங்களுக்குள்ளாக எழுப்புவீராக என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அநியாயங்களும் அட்டூழியங்களும் செய்து கொண்டு லஞ்சங்கள் வாங்கி கொண்டு ஆண்டவரை பண ஆசை பிடித்தவர்களாக ஆண்டவரை தேசங்களை ஆண்டவர் ஒரு சீட்டுக்காக, ஒரு ஆண்டவரை கத்தாவே பேருக்காக, புகழுக்காக ஆண்டவரே சுவாமி அப்பா உத்தியோகஸ்தர்களாக ஆண்டவரை அங்கு கட்டமையாட்ட வேண்டும் என்று சொல்லி கத்தாவே காரியங்களை நடப்பிக்கிறவர்களின் மத்தியிலே என் ஆண்டவர் நீர் எழுந்தருளுவீராக என்று செபிக்கிறேன் அவரே. ஏழை எளிய ஜனங்களுடைய வாக்குரிமைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு ஆசனம் வந்துவிட்டது என்று வந்துவிட்ட உடனே இந்த ஜனங்களை அப்படியே மறந்து போகிறார்கள். ஆண்டவரே காரியங்களை மறந்து போகிறார்கள். இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே வீடு வாசல் அங்குலாய்க்கிறார்கள். பொருளாதார பிரச்சனையெல்லாம் ஆண்டவரே பிரச்சனையினால் ஆண்டவரே பசியோடும் பட்டினியோடும் காணப்படுகிறார்கள் ஆண்டவரே. கத்தாவை இதை அறிந்து ஆண்டவர் இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற அதிகாரிகள் அப்பா சுவாமி அங்கே கிரிய செய்ய என் ஆவியானவர் நீர் உதவி செய்வீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாரிகளின் நிமித்தம் ஆண்டவர் ஜனங்களுடைய எல்லா கட்டுகளும், எல்லா நிந்தைகளும், எல்லா கண்ணீர்களும், எல்லா உபத்திரவங்களும் அப்பா நீங்கட்டும் என் ஆவியானவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே ஒரு தேர்தல் வந்தவுடனே வீட்டுக்கு வீடு வந்து கத்தாவே அவருடைய நிலைமைகளை அறிந்து ஆண்டவரே கத்தாவை வாக்குரிமையை பெறுவதற்காக வருகிறார்கள் ஆண்டவரே. அப்பா வந்தவர்கள் இனி அடுத்து வருவது கிடையாது ஆண்டவரே. ஏனென்றால் என் ஆண்டவருடைய கரம் ஆண்டவரே அவர்கள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா அவர்கள் சுயநலங்களுக்காக என் ஆண்டவர் சுயநலமாக வாழ்வதற்காக இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என் தேவனே. அப்பா அந்த ஒரு விசை ஆவியானவர் தாமே சுவாமி ஆளுகை செய்கிறவர்களை என் ஆண்டவர் நீர் ஆண்டவர் ஜனங்களை ஆளுகை செய்கிறவர்களை என் ஆண்டவர் நீர் ஆளுகை செய்ய வேண்டும்படியாக உடைய கரங்களுக்குள்ளே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ராஜாக்களுடைய இருதயங்கள் நீர்க்கால்களை போல இருக்கிறது என்று சொன்னீங்களே அப்பா. ஆண்டவரே அந்த நீர் நிலைகள் ஆண்டவரே அப்பா நிக்காது. ஒரு இடத்தில் நிற்கும் பொழுது அது அழுக்காக மாறிவிடும் ஆண்டவரே. அந்த தண்ணீரானது அது ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தாவே அந்த இடம் பசுமையாகவும் அந்த தண்ணீர் ஆண்டவரை சுத்தமானதாகவும் அது கடந்து போய்கொண்டே இருக்கும் ஆண்டவரே. அது போகும் இடமெல்லாம் ஆண்டவரை கர்த்தாவை செழிப்பாக இருக்கும். அதே போல ஆண்டவர் ராஜாக்களுடைய இருதயங்கள் ஆண்டவரை ஜனங்கள் அவர்களை குறித்து எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் அந்த ராஜாக்களுடைய இருதயங்களிலே இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஜனங்களை நல்வழிப்படுத்துகிற காரியங்கள் அது ஒரு பொறுப்பாக அவர்களுக்கு இருக்க வேண்டும் ஆண்டவரே. அது ஒரு பாரமாக இருக்க வேண்டும். ஒரு குடும்ப தலைவனுக்கு எவ்வித பாரம் இருக்க வேண்டுமோ அவ்வித பாரம் ஆண்டவரே இந்த நாட்டை ஆளுகை செய்கிறவர்களுக்கு இருக்க வேண்டும். என் ஆண்டவருடைய வல்லமை அவர்களுக்குள்ளாக கடந்து போகட்டும். அவங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா துறைத்தனத்தின் ஆவிகளை, அந்தகார வல்லமைகளையும், எல்லா பொருளாதார அதிகாரங்களையும் இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் நிர்மூலமாக்குகிறேன் ஆண்டவரே. ஆவியான பேருக்காகவும் புகழுக்காகவும் ஆண்டவரே காரியங்களை செய்யாதபடி கர்த்தாவே ஒரு நாள் என் தேவனாய கர்த்தருக்கு இந்த ஜனங்களை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று அவர்களுடைய இருதயத்தில் ஒரு தேவ பயத்தை நீர் ஏற்படுத்துவீராக என்று செபிக்கிறேன். இருதயத்தை கடினப்படுத்திருக்கிற எல்லா குருட்டாட்டத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே.
பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழாக ஆண்டவரே அவர்கள் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழாக நான் தேசத்து தலைவர்களை ஒப்புக்கொண்டிருக்கிறேன். என் பரலோக ராஜாவே, நீ சொன்னீர் ஆண்டவரே, நானே அவர்களை வழிநடத்துகிற கர்த்தர் என்பதாக, நானே அவர்களை ஆளுகை செய்கிறதுக்கு நான் தான் அவர்களுக்குள்ளே ஆளுகை செய்கிறேன் என்பதாக சொன்னீங்க ஆண்டவரே. என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி சொல்லுகிறார்கள் என்று சொன்னீங்க. என் தேவன் தாமே இருதயங்களை ஆட்கொள்ளுவீராக என்று ஜெபிக்கிறேன். இருதயங்களில் என்னை கிரியை செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேசங்கள் எல்லாம் சுகித்திருக்கட்டும், தேசத்து மக்கள் எல்லாம் சமாதானத்தோடு வாழட்டும் ஐயா. அவர்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் ஐயா. என் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்கிறேன். ஒரு விடுதலைக்காக இந்த காலை வேளையிலே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்கிறேன். இந்த ஆண்டவரை அப்பா, அப்ப அந்த வசனத்துக்கூடாக என் தேவனாய் கர்த்தாவே இந்த விண்ணப்ப பகுதியை உடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். வருகிற நாட்களிலே தேசங்களில் வருகிற அந்த மாறுதலை காண என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக, ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கரங்களுக்குள்ளே எல்லா தேசத்து ராஜாக்களையும் பிரபுக்களையும் ஆளுகை செய்கிற மந்திரிமார்களையும் அந்த தேசத்து குடிகளையும் சனங்களையும் என் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆண்டவர் நீர் ஆளுகை செய்து வழி நடத்த விடும்படியாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. ஆமென்றும் ஆமேன் என்றும் எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்தார். கர்த்தர் பதில் தருவார், தந்து விட்டார். நாங்கள் விசுவாசிப்போம், ஜெபித்த உங்களை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமேன். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நீராக என்ற பகுதியிலே நாங்கள் கண்களை ஏறெடுத்தும் வானத்தையும் பூமி